இப்படி நடந்துக்கிற அளவுக்கு அவன் என்னம்மா செஞ்சான் சொல்லு. எனக்கு தெரியணும்மா, எனக்கு தெரியணும். வேண்டாம் மாமா, என் பாயால அதை சொல்ல வச்சிடாதீங்க. உங்க புள்ள கோகிலா, உங்க புள்ள ஒரு துரோகி. உங்க புள்ள ஒரு நம்பிக்கை துரோகி. கோகிலா, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? அவன் என் புள்ள, தங்கமான புள்ள. அவனை பத்தி இப்படி அபாண்டமா பழி சொல்லாத. வேண்டாம், மருமகளாச்சேன்னு பாக்குறேன். இல்ல இன்னொரு தடவை அவனை பத்தி ஏதாவது பேசின நம்பிக்கை துரோகி. அவன் நம்பிக்கை துரோகி. அப்படி என்ன உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண? அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு, இன்னொரு குடும்பம் இருக்கு, இன்னொரு பொண்டாட்டி இருக்கு, இன்னொரு குழந்தை இருக்கு. இது வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளே வச்சு செத்துக்கிட்டு இருக்க. கோகிலா, இதெல்லாம் யாருமா சொன்னது? நான் கண்ணால பார்த்தேன். நான் பார்த்துட்டு வந்தேன். மாமா நம்ம கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு போயிருக்காரு மாமா. மாசம் மாசம் பணம் அனுப்பியிருக்காரு. அவளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டை அடமான வச்சுதான் காசு ரெடி பண்ணிருக்காரு அந்த மனுஷன். 7 வயசுல பையன் இருக்கான்னா எத்தனை வருஷமா நம்மளை ஏமாத்திருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனுடைய போட்டோ இந்த வீட்டை இருக்க கூடாது. எனக்கு அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த ஞாபகங்களும் எல்லாமே சேர்ந்து எரிஞ்சு போச்சு. நான் இனி கௌதம், கோகிலா கௌதம் இல்ல, நான் கோகிலா சண்முகம் தான். ஐயோ கோகிலா, ஏன் இப்படி பண்ற? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, இவ்வளவு நாளா எனக்கு கௌதம்ங்கிற பைத்தியம் பிடிச்சிருந்தது. அந்த ஆள் தான் எல்லாம். அந்த ஆளை தவிர வேற யாருமே தேவையில்லை. அந்த மனுஷன் சாப்பிட்டாரா, தூங்குனாரா, ஏன் போன் பண்ணல, ஏன் மெசேஜ் வரல, ஏன் முகம் ஒரு மாதிரி வாடி கிடக்குது, நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி அந்த ஆள் மேல பைத்தியமா இருந்த. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் ப்ரோக்ராம்ல குறை சொன்ன. ஆனா என் வீட்டுல ஏன் புருஷன் பண்ணிட்டு இருந்த தப்பு
நான் கவனிக்க தவறிட்டேன். என்ன ஏமாத்து எப்படி எப்படி அந்த ஆளுக்கு மனசு வந்துச்சு? அவ கூட இருந்துட்டு வந்துட்டு ஏன் கூட எப்படிமா சகஜமா பழக முடிஞ்சது? இவ பைத்தியக்காரி நம்ம மேல உயிரே வச்சிருக்கா. அவளை ஈஸியா ஏமாத்திடலாங்கிற நினைப்பு தானே. கோகிலா, நீ என்ன சொன்னாலும் என்னால கௌதம தப்பா நினைக்க தோணலம்மா. அவர் உன்னை ஏமாத்தினாருனோ துரோகம் பண்ணாருனோ என்னால நம்ப முடியலம்மா. அம்மா, நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறதுங்கிறது ஆம்பளைங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். எனக்கு அழுக வரலம்மா. அந்த ஆள் செத்து இவ்வளவு நாள் ஆச்சு. நான் அழமாட்டேன். எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. வெறுத்து போச்சுமா, வெறுத்து போச்சு. அம்மா, திடீர்னு எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல தோணுதுமா. கட்டி பிடிச்சிட்டு அழணும் போல தோணுதுமா. அம்மா, தம் பொண்டாட்டி தம் மக இதுதான் உலகம்னு வாழ்ந்தவர் எங்க அப்பா. நல்ல வேலைமா, இந்த நிலைமையில அவர் என்ன பார்க்காம இருக்கிறது நல்லது. வாக்கல பார்த்தா அப்பாவால தாங்கிக்க முடியாது. கோகிலா, நீ எப்படியோ அப்படிதாம்மா கௌதமும் எனக்கு. வருஷம் முழுக்க சமைச்சாலும் திடீர்னு ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியாவோ கம்மியாவோ நாம போடுறது இல்லையா? நம்ம கால்குலேஷனும் தப்பாகுது இல்ல? அதே மாதிரி கௌதம் விஷயத்திலையும் வா, நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. நான் ஒரு பைத்தியக்காரி, பைத்தியம். ஏன் இப்படி பண்ண கௌதம்? ஏன் இப்படி பண்ணிட்டியே கௌதம்?